தொடர்ந்து மதியழகன், கமல் கடிதத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தையே இல்லையே அப்படின்னு நீதிபதி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ராஜ்கமல் பிலிம்ஸ் வழக்கறிஞர் தரப்பிலிருந்து என்னவெல்லாம் சொல்லப்பட்டது, அது தொடர்பான விவரங்கள்? அதாவது ராஜ்கமல் பிலிம்ஸ் இந்த கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபைக்கு கமல் எழுதிய கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனை படித்து பார்த்த நீதிபதி, கர்நாடகா மொழியின் மீதான உங்கள் பாசம், அன்பு, மரியாதை எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் நீங்கள் பேசிவிட்டீர்கள். இந்த தற்பொழுது இந்த விவகாரம் பொதுநிலையாக மாறி இருக்கிறது. இதில் நீங்கள் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை இருந்தால் இந்த பிரச்சனையே இதில் சுமூகமாக தீர்ந்துவிடும். இந்த தங்களுடைய பேச்சால் ஏற்பட்ட குழப்பத்தை தீர்வு காண்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதில் சுமூகமான ஒரு வழி என்பது மன்னிப்பு கேட்பது. எனவே மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை இருந்தால் இந்த பிரச்சனை இப்பொழுதே முடிந்துவிடும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த ராஜ்கமல் பிலிம்ஸ் தரப்பு வழக்கறிஞரை பொறுத்தவரை, தவறான நோக்கம் இருந்தால் மட்டுமே மன்னிப்பு கேட்க முடியும். இந்த விவகாரத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரை வரவேற்பதற்காக அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் கமல் அந்த கருத்தை தெரிவித்தாரே தவிர வேறு எந்த விதமான தவறான நோக்கமும் கமலுக்கு கிடையாது. ஒரு அன்பின் வெளிப்பாடாக பேசப்பட்ட ஒரு வார்த்தையை இவ்வளவு தூரம் தவறாக புரிந்து கொண்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எனவே இதில் மன்னிப்பு கேட்பது என்பதே கிடையாது. இதற்கு தான் நீதிபதி குறிப்பிட்டார், நீங்கள் உங்கள் ஈகோவிலேயே தொடர்ந்து இருக்க விரும்புகிறீர்களா, அதை விட்டு வெளியே வர மாட்டீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ராஜ்கமல் பிலிம்ஸ் தரப்பு வழக்கறிஞரை பொறுத்தவரை, இதில் ஈகோவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பேச்சு முழுக்க முழுக்க தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதே தவிர எந்த விதமான ஒரு தவறான நோக்கமும் அல்லது கன்னட மொழியை இழிவுபடுத்தும் நோக்கமும் கமலுக்கு எதுவுமே கிடையாது என்ற ஒரு கருத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் வழக்கறிஞர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் எனவே இந்த படைப்பும் கர்நாடகாவில் படம் வெளியாவதும் காத்திருக்கும். எனவே தற்பொழுது இந்த படத்தை வெளியிடுவதற்கு கூட விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தையும் கமலஹாசன் கூறியதாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனை மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாகவும் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்துதான் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 10ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். ஒத்திவைத்த பின்னரும் கூட நீதிபதி ஒரு கருத்தை என்ன தெரிவித்திருந்தார் என்றால், இன்னும் கூட இந்த காலம் கடந்து விடவில்லை என்று கூறிதான் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். இந்த ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளாக ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் மற்றும் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை கலந்து பேசி என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அந்த முடிவினை நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் கமலஹாசனுடைய இந்த மனு குறித்து கர்நாடக உள்துறை அமைச்சகம், கர்நாடக டிஜிபி உள்ளிட்டோர் பதிலளிக்கவும் நோட்டீஸ் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மதியழகன், தொடர்ந்து கமல் தரப்பிலிருந்து தனது கருத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கக்கூடும் மதியழகன்? இன்றைய விசாரணையின் பொழுது கமல் தரப்பை பொறுத்தவரை மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெளிவாகவே குறிப்பிட்டு விட்டார்கள். மேலும் அதனால் இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாங்கள் விரும்புவதாகவும் கமல் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனை அடுத்துதான் வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த பேச்சுவார்த்தைக்கு திரைப்பட வர்த்தக சபை ஒப்புக்கொள்கிறதா, அதாவது ஒருவேளை கமலஹாசன் தொடர்ந்து தனது நிலைப்பாட்டில் இப்போது பின்வாங்க போவதில்லை என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஒருவேளை கமலஹாசன் இதே அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் இரு தரப்பும் இடையே, அதாவது ராஜ்கமல் பிலிம்ஸ் கர்நாடக வர்த்தக சபையிடையே, திரைப்பட வர்த்தக சபையிடையே பேச்சுவார்த்தை நடைபெறுமா, அப்படி பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட அதில் ஒரு முடிவு ஏற்படுமா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. எனவே அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்னவாக இருக்க போகுது, அதாவது இருதரப்பும் சந்தித்து பேசுவார்களா, பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கினுடைய நகர்வானது அடுத்த கட்டமாக இருக்கும். ஏனென்றால் இன்று இந்த பிற்பகல் வழக்கு விசாரணை தொடங்கியதும் கூட மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இந்த வழக்கை தகுதியின் அடிப்படையில் நீங்கள் நடத்த விரும்புகிறீர்கள், அதாவது மெரிட் அடிப்படையில் இந்த வழக்கில் வாதிட விரும்புகிறீர்களா என்ற ஒரு கருத்தை, ஒரு கேள்வியை நீதிபதி கேட்டார். அதற்கு கமல் தரப்பை பொறுத்தவரை இதில் மன்னிப்பு கேட்பதற்கு எந்த தவறும் கமல் செய்யவில்லை, அதனால் அவர் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த தற்பொழுதைய ஒரு சூழலில் நீதிமன்றத்திற்கு வெளியே கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையுடன் அமர்ந்து பேசி தீர்வு காண தாங்கள் முடிவு செய்திருப்பதாக ராஜ்கமல் பிலிம்ஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்ததாக கர்நாடக திரைப்பட வர்த்தக சங்கம் சார்பில் பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்களா, அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதையெல்லாம் பொறுத்துதான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது இருக்கும். தற்பொழுதைக்கு இந்த படத்தை கர்நாடகாவில் திரையிட விரும்பவில்லை என்ற ஒரு கருத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தெரிவித்த பின்னர் தான்
இந்த வழக்கினுடைய விசாரணையானது ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இரு தரப்புக்கும் இடையே அடுத்ததாக பேச்சுவார்த்தை நடைபெறுமா, என்ன பேச்சுவார்த்தை நடைபெறப் போகிறது, என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். மதியழகன், தொடர்ந்து நீங்க சொல்லியிருந்தீங்க கமல் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திரைப்பட வர்த்தக சபை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது, பேச்சுவார்த்தை எப்போது நடைபெறும் அப்படின்னு ஏதேனும் தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறதா? இந்த வழக்கை பொறுத்தவரை, இந்த கமலஹாசனுடைய இந்த வழக்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5-6 எதிர் மனுதாரர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இந்த எதிர் மனுதாரர்கள் அனைவருக்குமே தற்பொழுது நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை மொத்தம் கர்நாடகா உள்துறை, கர்நாடகா டிஜிபி, பெங்களூரு போலீஸ் கமிஷனர் மற்றும் சென்சார் போர்டு மற்றும் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபை என 5 பேர் மொத்தம் எதிர் மனுதாரர்களாக ராஜ்கமல் பிலிம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இந்த அனைத்து எதிர் மனுதாரர்களுக்கும் தான் தற்பொழுது கர்நாடகா உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் ஆனது அனுப்பி இருக்கிறது. அவர்கள் அடுத்த விசாரணையின் பொழுது அவர்கள் தங்களது பதிலை அளிப்பார்கள். ஒருவேளை அதற்கு முன்னதாக ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தினுடைய இந்த அழைப்பை ஏற்று கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபை பேச்சுவார்த்தைக்கு வருமா, பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் கமல் மன்னிப்பு கேட்காமலேயே இந்த பிரச்சனை சுமூகமாக முடியுமா என்பதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன.